இந்த யோக பரம்பரான்றது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா, எப்போ ஒருத்தவங்க சாத்விக குணத்துல என்டர் ஆகுறாங்களோ அப்பதான் இந்த யோக பரம்பரான்றது ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, தே வாண்ட் பீஸ், தே வாண்ட் ஹாப்பினஸ், தே வாண்ட் டு நோ த ட்ரூத். அதாவது அவங்களுக்கு உண்மை, ஒரு நிம்மதி, சந்தோஷம். இந்த தேடல் எப்போ அவங்களுக்கு வருதோ, அந்த யோசனை எப்போ வருதோ, நான் உண்மை தெரிஞ்சுக்கணும், நான் நிம்மதியா வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், நான் எந்த பாவங்களும் பண்ணக்கூடாது, நான் புண்ணியம் மட்டுமே பண்ணணும், நல்லது மட்டுமே பண்ணணும். இந்த மாதிரிலாம் யோசனை யாருக்கு வருதோ, அவங்க வந்து சாத்விக குணத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி குணம் வந்தப்பவே அவங்களுக்கு வந்து யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ யோக பரம்பரான்றது நத்திங் பட் த ஸ்டெப்ஸ் வி டேக். அதாவது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அடியா அந்த என்லைட்டன்ட் ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அடி தான் அந்த யோக பரம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா, யோக பரம்பரால 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கர்ம யோகா பார்ட் 1. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஞான யோகா பார்ட் 1. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ராஜயோகா. ஃபோர்த் ஸ்டேஜ் ஞான யோகா பார்ட் 2. ஃபிஃப்த் ஸ்டேஜ் கர்ம யோகா பார்ட் 2. ஸோ இது 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் பத்தி நம்ம பார்க்கலாம். நீங்க ரெடினாக்கா தம் ரைஸ் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றேன். தம்ஸ் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, கர்மயோகா பார்ட் 1ல 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 சப்டிவிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது இவங்க வந்து இப்பதான் இந்த யோக பரம்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்னாக்கா, உன்னால நல்லது பண்ணா கட்டியும் பரவாயில்ல, கெடுதல் மட்டும் மற்றவங்களுக்கு பண்ணாத அன்ற மாதிரி ஒரு யோசனையில வாழ்வாங்க. ஓகே. நீ நல்லது பண்ணா கட்டியும் பரவாயில்ல, கெடுதல் மட்டும் பண்ணாம இரு அப்படின்ட்டு. இது வந்து ஏ. அதுக்கப்புறம் பி வந்து ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு, சரி நீ யாருக்கும் நல்லது பண்றது இல்லை, கெடுதல் பண்ணாம இருக்க, ஆனா நீ நல்லது பண்ணாதானே உனக்கு நல்லது நடக்கும். சோ உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லது பண்ணு 4 பேருக்கு. இது செகண்ட் பி ஸ்டேஜ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து நான் வயலன்ஸ், கெடுதல் பண்ணக்கூடாது. ஸோ ஒய்ஃப் அடிக்கிறது, பசங்களை அடிக்கிறது, புருஷன் அடிக்கிறது, அனிமல்ஸை கொல்றது, அனிமல்ஸ்க்கு துன்பம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணாம இருப்பாங்க. நான் வயலண்டா இருப்பாங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் பி வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து நம்ம நல்லது பண்ணாதானே நல்லது நடக்கும். ஸோ அவங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரோட்ஸ் கிளீன் பண்றது, செடிங்க நடுறது, என்வாயன்மெண்ட்டுக்கு டேக் கேர் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா என்னென்ன நல்லது பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லது பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பி கேட்டகரி. சி கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா, நீ நல்லது பண்ணு, ஆனா அதோட பலன் எதிர்பார்க்காத அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. நல்லது மட்டுமே பண்ணு, ஆனா அதோட பலனை எதிர்பார்க்காத. டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பண்ற நல்லதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பண்ற நல்லதுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஸோ நீ டைம் வேஸ்ட் பண்ணாம நல்லது மட்டுமே பண்ணிட்டே இரு. டைம் வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் டைம். ஆல்வேஸ் டூ குட். இது தேர்ட் கேட்டகரி. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. இது வந்து தேர்ட் கேட்டகரி சி. அதுக்கப்புறம் ஃபோர்த் கேட்டகரி, இவங்க வந்து சாட்சி பாவமா இருப்பாங்க. இவங்க ஓகே, நான் எதுவுமே பண்ணல, என் மூலியமா நடந்துட்டு இருக்கு, நான் பண்ணல, இது நான் பண்ணல, என் வழியா நடக்குது இது. சோ அங்க வந்து ஐ ஆம் டூயிங் அன்றது எடுத்துருவாங்க. அவங்க அந்த பாவனையில இருந்து இருக்க மாட்டாங்க. நானு அன்றது எடுத்துருவாங்க. நானும் இல்ல, டூவரும் இல்ல, அது என் வழியா நடக்குது. அங்க வந்து ஒரு சாட்சி பாவமா இருப்பாங்க. அவங்க நிறைய குட் கர்மாஸ் பண்ணுவாங்க, ஆனா அங்க ஒரு சாட்சி பாவமா இருப்பாங்க. அதுக்கான அதை நான் என்ற இது இருக்காது. ஓகே. சோ இது வந்து ஃபோர்த். சோ இது கர்ம யோகா பார்ட் 1. இந்த கர்ம யோகா பார்ட் 1ல பாத்தீங்கன்னாக்கா, அவங்க பண்ற சர்வீசஸ் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் சர்வீசஸ்,
பிராபஞ்சிகமான சர்வீசஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மெடிடேஷன் வரல, இன்னும் அவங்களுக்கு ட்ரூத்னா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களால ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பசங்க அன்னதானம் பண்றது, பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி. ஆனா இந்த 4 சப் கேட்டகரிஸ் வந்து அந்த ஆட்டிடியூட். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் வந்து நல்லது பண்ண மாட்டாங்க, பட் கெடுதல் பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஓகே கெடுதல் பண்ணல, பட் நல்லது பண்ணாதானே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல நல்லது பண்ண, அதாவது பிசிக்கலா சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது வந்து எதிர்பார்ப்பே இல்லாம நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க. நாலாவது வந்து எதுவுமே நான் பண்ணல, என் வழியா நடக்குது, நான் எதுவுமே பண்ணல அப்படி அந்த கிரெடிட்டே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, சோ இது ஃபோர்த். இதெல்லாம் இந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜா முடிக்கிறதுக்கு ஒரே லைஃப் டைம்லயும் ஆகலாம், இல்ல பல ஜென்மங்களும் ஆகலாம். அவங்களோட சோலோட ஃப்ரீவில்ல பொறுத்து இருக்கு. ஓகே, இது ஆன பிறகு நெக்ஸ்ட் அவங்க வந்து தே கிராஜுவேட் டு ஞான யோகா பார்ட் 1. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஓகே நான் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஒரு திருப்தி இருக்கு, ஆனா அதுல பரிபூர்ணமான திருப்தி இல்லை. ஏன்னா நான் எவ்வளவு உதவி பண்ணாலும் உதவி கேட்கறவங்க ஒன்னும் அதிகரிச்சுதான் போறாங்களே தவிர இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த ஒரு வேறுபாடு இருக்கு? எதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க? எதுக்கு சில பேர் வசதியான குடும்பத்துல பிறக்கிறாங்க, சில பேர் ஏழை குடும்பத்துல பிறக்கிறாங்க? எதுக்கு சில பேர் பிறவில இருந்தே கஷ்டப்படுறாங்க, சில பேர் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்காங்க? எதுக்கு இந்த ஒரு இம்பேலன்ஸ் இந்த சொசைட்டில? கடவுள்ன்றது எல்லாரையும் ஒன்னாதானே பார்க்கணும், எதுக்கு இந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் வருது? அது இந்த ஜன்ம ரகசியம் என்ன? எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்கு? எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கு? இதுக்கெல்லாம் நான் ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு டிசைர் இருக்கும். அப்போ அவங்க ஞான யோகத்துக்கு போவாங்க. ஸோ தட் இஸ் ஞான யோகா பார்ட் 1. இந்த ஞான யோகா பார்ட் 1ல அப்புறம் 4 சப் டிவிஷன்ஸ் இருக்கு, ABCD. ஓகே, வெயிட் பண்றேன், நீங்க ABCD போட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, வண்டர்ஃபுல். ஸோ இந்த ஞான யோகால அகைன் 4 சப் ஸ்டேஜஸ். இந்த ஞான யோகாவுக்கு வரப்போ அவங்க வந்து நிறைய இந்த குருஸ் எல்லாம் லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, அதுக்கப்புறம் இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கிளாஸுக்கெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, ஜூம் கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ஒர்க் ஷாப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் லாகின் பண்ணிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு கியூரியாசிட்டி, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஸோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறப்போ தே என்டர் ஞான யோகா பார்ட் 1. இங்க வந்து அவங்க எல்லாரும் கேட்பாங்க, டெத்ன்றதே இல்லையா, தெர் இஸ் நோ டெத்தா, ஆத்மாக்கு சாவே கிடையாதான் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓ ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங் இதுதானா, ஓ புத்தரோட டீச்சிங் இதுதானா, இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் டீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. ஓகே, புரியுதோ இல்லையோ போய் கேட்பாங்க. இது வந்து ஞான யோகால ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்களுக்கு 5% புரியுதோ, 10% புரியுதோ, 20% புரியுதோ, பட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், எந்த கிளாஸும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜூம் செஷன் காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 கிளாஸ் பண்ணாலும் 10 செஷன்லயும் அவங்க லாகின் பண்ணி கேட்பாங்க. ஓகே, இது இந்த ஸ்டேஜ், இது வந்து லிசனிங் ஸ்டேஜ். ஓகே, இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கேட்டதை வந்து ரீகலெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கேட்கறது மட்டும் இல்ல, கேட்டதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து thou shall not kill அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. எந்த உயிரினாலும் அவங்க வந்து மனுஷால மட்டும் சொல்லல, அனிமல்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புத்தர் வந்து அப்போ தீபோபவன் சொல்லியிருக்காரு. அப்போ தீபோபவனாக்கா பி எ லைட் அன்டு யுவர் செல்ஃப், அதாவது உன்னால நீ உன்னை மட்டும் நீ காப்பாத்திக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலும் முடியாது, அதுவா அதோட அர்த்தம். அப்போ தீபோபவனாக்கா நான் என்லைட் ஆகணும்னாக்கா அது என்னால மட்டும்தான் முடியும், எந்த மாஸ்டரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் தான் முயற்சி பண்ணணும், அதுவா அதோட மீனிங் அப்படின்ட்டு இந்த மாஸ்டர் சொன்னது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கேட்கறது,
செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த கேட்டது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ரீகலெக்ட் பண்ணிட்டு ஓகே இப்படி ஃபர்தரா திருப்பி ரிசர்ச் பண்ணுவாங்க. அது செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பிராக்டிஸ். புரிஞ்சுக்கிட்டது ஓகே, நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அது தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஞான யோகால அவங்களுக்கு they are interested in the truth. When they are interested in the truth, they are in ஞான யோகா. அந்த ஞான யோகால அப்புறம் 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து they are interested to listen. செகண்ட் ஸ்டேஜ்ல கேட்டதெல்லாம் போறோம், எத்தனையோ கிளாஸ் கேட்டிருக்கோம், பட் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அதுதானே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு they focus on understanding. That is the second stage. தேர்ட் ஸ்டேஜ்ல கேட்டோம், புரிஞ்சிருக்கு, பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே எனக்கு அது என்ன விஷயம் அப்படின்றது புரியும் எனக்கு. ஸோ த தேர்ட் ஸ்டேஜ் தே ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ளிமெண்டிங் இன் தேர் ப்ராக்டிக்கல் லைஃப். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தே எக்ஸ்பெரிமெண்ட் அ லாட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஒரு உடலா இல்லாம ஒரு ஆத்மாவா வாழ்றதுக்கு, அதாவது ஒரு விட்னஸிங் கான்சியஸ்னஸ்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓ, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நீ ஒரு ஆத்மான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அது நான் ஆத்ம ரூபமா நான் அதை விட்னஸ் பண்ணணும். எது நடந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாலும், இல்ல வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தாலும், இல்ல யாருன்னா பாடி விக்கெட் பண்ணாலும், ஓ ஜீசஸ் கிரைஸ்ட் நோ டெத்ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும் அப்படின்ட்டு எல்லா அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸையும் அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அது விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல கொண்டு போவாங்க. அது ஃபோர்த் ஸ்டேஜ். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சாட்சி பாவமா இருப்பாங்க. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு நோ ஜட்ஜ்மெண்ட். ஸோ யாருன்னா நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் நோ ஜட்ஜ்மெண்ட், யாருன்னா நம்மளை புகழ்ந்தாலும் நோ ஜட்ஜ்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து விட்னஸ்ல இருப்பாங்க. ஸோ தே ஸ்டார்ட் லிவிங் as a witness consciousness based on the teachings of the master. அவங்க கேட்டதை, அவங்க புரிஞ்சுக்கிட்டதை, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை இப்ப அடுத்த லெவல் கொண்டு போறாங்க. அவங்க வந்து அதை அப்படியே வாழ்ந்து அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல வாழ்வாங்க. ஓகே, ஸோ இது ஞான யோகா பார்ட் 4. இந்த ஞான யோகா பார்ட் 4ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் நோ மோர் கனெக்டட் டு த பாடி. அவங்க பாடிக்கு கனெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க எவ்ரிடே வாட் இஸ் ட்ரூத், இதுதான் ட்ரூத், இதுதான் ஆத்மா, இது ஆத்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நான் அந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்ட்டு தே ஸ்டார்ட் லிவிங் எ விட்னஸ் கான்சியஸ்னஸ் பேஸ்ட் ஆன் த விட்னஸிங் ஆஃப் திங்கிங் தே ஆர் சோல். அவங்க வந்து ஒரு சோலா அதை விட்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுக்குமே ரியாக்ஷன் இருக்காது. ஓகே, நிறைய பிசினஸ்ல நிறைய லாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டாங்க. நஷ்டம் போச்சுனாலும் கவலைப்பட மாட்டாங்க. எல்லாம் விட்னஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே டிராமா தானே, இது எல்லாமே இல்யூஷன் தானே அப்படின்ட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் விட்னஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஞான யோகா ஃபோர்த் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து விட்னஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, கம்ப்ளீட் விட்னஸிங் ஒன்றும் வராது, பட் அந்த விட்னஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓ, புத்தர் இது சொன்னார் இல்லையா, நான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து மோட்டோ என்னன்னாக்கா சஃபரிங் இல்லாம நான் சந்தோஷமா வாழணும், அதுதான் அவங்களோட மோட்டோ. ஸோ அந்த சஃபரிங் இல்லாம நான் வாழணும்னாக்கா அதை நான் விட்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கர்ம யோகால பார்ட் 4 நான் பண்றேன் அப்படின்ட்டு இல்லாம அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, ஆனா பெர்ஃபெக்ஷன் இருக்காது. ஓகே, அந்த பெர்ஃபெக்ஷன் எப்போ வரும்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும். ஸோ அதே மாதிரி ஞான யோகால அவங்க வந்து அந்த சோல் அளவுல விட்னஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் பெர்ஃபெக்ஷன் இருக்காது. ஓகே, பட் எஃபர்ட் போடுவாங்க. இதுக்கப்புறம் ராஜயோகா வரும். ஓகே, ரெடியா? ராஜயோகா வரப்போ, அடுத்த ஸ்டேஜ் வர்றப்போ அவங்க வந்து ஓகே நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய சேவை பண்ணியிருக்கிறோம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம், நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறோம், ஆனா எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கும் அதே அனுபவம் வரணும், நானும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எனக்கும் வரணும்.
அந்த தேர்ட் ஐன்றாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ன்றாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. எனக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்ட்டு தே ஆர் நோ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஸோ ராஜயோகா வர்றப்போ அவங்களுக்கு தியரிட்டிக்கலா இன்ட்ரெஸ்டே இல்லை, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த கிளாஸ்லயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த சப்ஜெக்ட்லயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. தே நீட் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தே என்டர் ராஜயோகா. ஸோ ராஜயோகான்னாக்கா த கிங் ஆஃப் த யோகாஸ். ஸோ அப்பதான் அவங்க முதல் தடவை மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு மெடிடேஷன்ன்றதே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஞான யோகால அவங்க கேட்ட உண்மையை பேஸ் பண்ணிட்டு, ஓ பகவத்கீதா கிளாஸ்ல இது சொல்லியிருக்காங்க, இந்த ஆச்சாரியங்க இது சொல்லியிருக்காங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு தான் இருப்பாங்க ஞான யோகா பார்ட் 1ல. ராஜயோகால வரப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும், நான் உண்மையா வாழணும், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ் வரப்போ ராஜயோகா வரும். ஸோ ராஜயோகா வரப்போ தே ஆர் இன் டு மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன். இதுல பல ஜென்மங்க எடுக்கலாம் அவங்க. இந்த ராஜயோகாலேயே இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லுமே அவங்க பல ஜென்மங்க எடுக்கலாம். ஸோ ராஜயோகால வரப்போ அவங்களுக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபேமிலி, தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸ். ஃபேமிலியில, பிஸ்னஸ்ல, பணம், பேரு, பதவி எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. துறவிங்களா போயிடுவாங்க. அவங்க வந்து எனக்கு எனக்கு இந்த உண்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு ரமண மகர்ஷி மாதிரி சின்ன வயசுல வீட்டு விட்டு போயிட்டாரு, மலை மேல உட்காந்துக்கிட்டாரு இல்லையா போயிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய பேர் ஹிமாலயாஸ் போறது, காட்டுக்கு போறது, குடும்பத்தை ஈவன் கல்யாணம் ஆனாலும் எனக்கு இந்த கல்யாணம் அந்த குடும்பம் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு விட்டு ஹிமாலயாஸ் போயிடுவாங்க. ஸோ தே ஆர் இன் அந்த ஸ்டேஜ், ராஜயோகா ஸ்டேஜ். பிசிக்கலா எதுவுமே அவங்களை அட்ராக்ட் பண்ணாது. தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது ராஜயோகா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஞான யோகா பார்ட் 2. ஓகே, நீங்க ரெடியானாக்கா சொல்லுங்க. இந்த ராஜயோகால பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க அது அகைன் அந்த ராஜயோகால 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தே பிகம் தே பிராக்டிஸ் மெடிடேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு யோகியா இருப்பாங்க. யோகினாக்கா மைண்ட்ல எந்த தாட்ஸும் இல்லாம ஒரு நோ தாட் ஸ்டேட்ல போறவங்க யோகிஸ். அதுக்கப்புறம் ஒரு ரிஷினாக்கா பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஒரு ஆத்மா அப்படின்றது. அதுக்கு முன்னாடி ஞான யோகால ரீஇன்கார்னேஷனை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா ராஜயோகால அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல், தேர்ட் ஐ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு நவ் தே பிராக்டிகலி அண்டர்ஸ்டாண்ட். இது ராஜயோகா. அதுக்கப்புறம் ஞான யோகா பார்ட் 2. இந்த ஞான யோகா பார்ட் 2ல அப்புறம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஒரு சில எக்ஸ்பிரஷன்ல புரியுது எனக்கு, இதுலயும் நாளா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. ஸோ யோக பரம்பரைனாக்கா இட்ஸ் a very interesting subject. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு ஞான யோகா பார்ட் 1ல இவங்க வந்து லெக்சர்ஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறம் புக்ஸ் படிச்சாங்க, அவங்களுக்கு அங்கிருந்து நாலேஜ் வந்துச்சு. இந்த ஞான யோகா பார்ட் 2ல இவங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் டீச்சிங் இன் தேர் மெடிடேஷன். அதுக்கு முன்னாடி புத்தர் சொன்னது புக்ல படிச்சாங்க, புத்தர் சொன்னது ஒரு ஒர்க் ஷாப்ல கேட்டாங்க, கிருஷ்ணா சொன்னது பகவத்கீதையில படிச்சாங்க. ஆனா இப்போ ஞான யோகா பார்ட் 2ல they are in direct contact with Krishna, they are in direct contact with Buddha, they are in direct contact with Krishna. மெடிடேஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க அதை கேட்டுட்டு இருப்பாங்க. So the teachings are direct from the masters. இது ஞான யோகா பார்ட் 2. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, யாரோ வருவாங்க, தாடிக்காரங்க வருவாங்க, ஸ்டார் பீயிங்ஸா, இவங்களாம் அவங்களாம் ஏஞ்சல்ஸா, யாரோ வருவாங்க தியானத்துல வந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க தியானத்துல. இது ஸ்டேஜ் 1, லிசனிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க மெடிடேஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. மெடிடேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு பிறகு இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாஸ்டர்ஸ், ஒரு மாஸ்டர் வந்து நீ மெடிடேஷன் டீச் பண்ணு அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆமா, நான் மெடிடேஷன் டீச் பண்றது இல்ல, மெடிடேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் டீச் பண்ண மாட்டேன்றேன்? எனக்கு பயம் இருக்கு, நான் மெடிடேஷன் டீச் பண்றதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை.
ஓகே. இதுக்காக தான் அந்த மாஸ்டர் வந்து டீச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எனக்கு பயம் இருந்தாலும் நான் டீச் பண்றேன். அப்படின்ட்டு அத புரிஞ்சுப்பாங்க. அது ஸ்டேஜ் 2. அதாவது அந்த மாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது ஸ்டேஜ் 2. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னாக்கா, சொன்னது புரிஞ்சிருச்சு. பட் இப்ப நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்ஷன்ல இறங்குவாங்க. அந்த மாஸ்டர்ஸோட டீச்சிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன். தட் இஸ் ஸ்டேஜ் 3. இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. அதுக்கப்புறம் 4th ஸ்டேஜ் வந்து இங்க வந்து அகெயின் சாட்சி பாவமா இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்சஸ்க்கு. அதாவது மெடிடேஷன்ல அவங்களுக்கு வர எக்ஸ்பீரியன்சஸ்க்கு சாட்சி பாவமா இருப்பாங்க. மாஸ்டர்ஸ் வருவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பயங்கர ரியாக்ஷனா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஓ! ஸ்டார் பீயிங்ஸ் எல்லாம் வராங்கப்பா. ஜீசஸ் கிரைஸ்டே வராங்கப்பா. சூப்பர்ப்பா. நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவன் வந்து அது ஓகே. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே செய்யணும். பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 2ல இருப்பாங்க. ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னாக்கா, இம்ப்ளிமெண்டேஷன். எனக்கு அந்த மாஸ்டர் இந்த மெசேஜ் குடுத்தாங்க. இந்த மாஸ்டர் அந்த மெசேஜ் குடுத்தாங்க. இது செய்றேன், அது செய்றேன்ட்டு அப்படியே கோலாகலமா, குதூகலமா பயங்கர இம்ப்ளிமெண்டேஷன்ல இருப்பாங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரு பிளைண்டா நம்பிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த மாஸ்டர் வந்தாங்க, சொன்னாங்க, நான் செய்றேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ, அதுல 4th ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அவங்க பாட்டுக்கு வராங்க, சொல்றாங்க, போறாங்க. ஓகே. அத நான் விட்னஸ் பண்றேன். வர்றவங்க வரட்டும், சொல்றவங்க சொல்லட்டும். கேட்கறது மட்டும் நான் கேட்கிறேன். எனக்கு எது ரைட்டோ அது மட்டும் நான் செய்வேன். அந்த இல்யூஷன்ல இருந்து அவங்க வெளிய வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே சாட்சிபூதமா இருப்பாங்க. அந்த எக்ஸைட்மென்ட் இருக்காது. அந்த ரியாக்ஷன் இருக்காது. இந்த அனுபவங்கள்லாம் எல்லாருக்குமே வர்றதுதான்ப்பா. இது ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. யாரு தியானம் பண்ணாலுமே எல்லா மாஸ்டர்ஸும் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்ற ஒரு சாட்சி பாவத்துக்கு போயிடுவாங்க. ஒரு விட்னஸ் கான்ஷியஸ்னஸ்க்கு போவாங்க. அது 4th ஸ்டேஜ். சோ இந்த 3rd ஸ்டேஜ்ல இந்த 1st, 2nd, 3rd ஸ்டேஜ்ல இல்யூஷன்ல இருப்பாங்க. அதாவது சில நிஜமான மாஸ்டர்ஸும் வந்து மெசேஜ் குடுப்பாங்க. சில மிஸ்சீஃப் என்டிட்டிஸும் வந்து அவங்கள மெசேஜஸ் குடுத்துட்டு இருக்கோம். இவங்கனால கண்டுபிடிக்க முடியாது. எது உண்மை, எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்போ அவங்க ஒரு சாட்சி பாவமா மாறுறாங்களோ, அதாவது பிளைண்டா பிலீவ் பண்ணாம, ஓகே அவங்க மெசேஜ் குடுத்திருக்காங்க. அந்த எக்ஸைட்மென்ட் இல்லாம ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் கேட்பாங்க. பிளைண்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ்ல இருப்பாங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க. எனக்கு எது ரைட்ன்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். அப்படின்ட்டு. அது 4th ஸ்டேஜ். விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ். ஆனா இந்த 3rdல இருந்து 4த்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 3ட்ல பயங்கர இல்யூஷன்ல இருப்பாங்க. டிஎன்ஏ ஆக்டிவேஷனா, ஆஸ்ட்ரல் ஹீலிங்கா, அந்த மாஸ்டர் வராங்கோ, இந்த ஸ்டார் பீயிங் வராங்கோ, என்னென்னவோ பண்றாங்கோ. நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம்ப்பா. கண்ண மூடிட்டா போறோமா, நம்ம கர்மாலாம் அவங்க எடுத்துப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் பயங்கர உஷாரா இருப்பாங்க. குதூகலமா இருப்பாங்க. எக்ஸைட்மென்ட். ஓகே நான் ஒரு மாஸ்டர் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மென்ட்ல இருப்பாங்க அவங்க. சூப்பர் இல்யூஷன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க அவங்க. அவங்க இல்யூஷன்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 4th ஸ்டேஜுக்கு வரப்பதான் அதுக்குள்ள நிறைய பட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. ஓகே இவங்க சொல்றதெல்லாம் நம்பி அதை உண்மைன்னு நினைச்சு என் உடம்புதான் புண்ணா போயிருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஒரு 4th ஸ்டேஜுக்கு வந்து சரி ஓகே கேட்கறது வரைக்கும் தான், ஆனா பிளைண்டா எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தப்போ ஓகே ஞான யோகா 4th ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ட்டு இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. எப்ப அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வராங்களோ, அதாவது அவங்க அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ்ல இருப்பாங்க. அந்த சாட்சி பூத்தமா இருப்பாங்க. அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறப்போ அவங்க வந்து அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வர்றப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்காது. ஆல் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், அந்த புத்தர் வர்றது, சாய்பாபா வர்றது, மாவதார் பாபாஜி வர்றது, இந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர் வர்றது, அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர் வர்றது, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். டிவி பந்த் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு 3 நாளே டிவி ஓப்பன் ஆயிடும். மூவி எல்லாம் பார்ப்பாங்க. 3D லெவல்ல பார்ப்பாங்க. அவதார் மூவி லெவல்ல பார்ப்பாங்க. அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். டிவி க்ளோஸ். டிவி க்ளோஸ் ஆயிட்ட பிறகு அவங்க வந்து அப்பதான் புத்தி வந்திருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு. தே ஹேவ் விஸ்டம். ஓகே. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சித்தி இருக்கு. அந்த சித்தி மூலியமா அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஓகே. சித்தின்றது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்
அவங்க கான்சியஸா விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு புத்தி வரும். புத்தி வரப்போ தே ஆர் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், த ஃபைனல் ஸ்டேஜ். இது கர்ம யோகா பார்ட் 2. ஓகே. இந்த கர்ம யோகா பார்ட் 2ல பாத்தீங்கன்னாக்கா, நவ் தே ஆர் இன்டு சர்வீஸ், ஓன்லி சர்வீஸ். இந்த கர்ம யோகா பார்ட் 2ல வரப்போ அவங்க வந்து பிசிக்கல் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பிரமிட்ஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவலா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி கர்மயோகா பார்ட் 1ல தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஓன்லி இன் பிசிக்கல் சர்வீஸ். கர்மயோகா பார்ட் 2ல தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் spiritual service. Okay, so now they become teachers of meditation. They become அவங்க வந்து teachers of spiritual science. அவங்க வந்து அந்த illusionல இருந்து வெளியே வந்த தொட்டு they become a real teacher. அதுக்கு முன்னாடி அவங்க ஞான யோகாவோட டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட டீச்சிங் வந்து பேஸ்ட் ஆன் வாட் தே ரெட், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்சஸ் வந்துச்சு, அதை அப்படியே டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த கர்ம யோகா பார்ட் 2 வரப்போ தே பிகம் பர்ஃபெக்ட் மாஸ்டர், தே பிகம் பர்ஃபெக்ட் டீச்சர். அவங்க அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த கர்ம யோகா பார்ட் 2ல வரப்போ ஃபோக்கஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆத்தென்டிசிட்டி. அவங்க வந்து இந்த கர்ம யோகா பார்ட் 2ல இருக்கிறவங்க தேர் டீச்சிங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் transformation and authenticity. அவங்களுக்கு இப்போ இந்த கர்ம யோகா பார்ட் 2ல இருக்கிறவங்களுக்கு they are not interested in theoretical wisdom, they are not interested in மெடிடேஷன்ல அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நான் ஆத்தென்டிக்கா இருக்கிறேன்னா, நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறேன்னா, நான் உண்மையா வாழ்றேன்னா, எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கா, நான் ஒரு மாஸ்டரா வாழ்றேன்னா, நான் சொல்றது, நான் செய்யறது, நான் ஃபீல் பண்றது, என்னோட யோசனை, சொல், செயல் எல்லாமே ஒன்னா இருக்கா, நான் ஒரு புத்தர் மாதிரி வாழ்றேன்னா, நான் ஒரு ஜீசஸ் மாதிரி வாழ்றேன்னா, நான் ஒரு கிருஷ்ணா மாதிரி வாழ்றேன்னா அப்படின்ட்டு they start reflecting their true mastery. So இது கர்ம யோகா பார்ட் 2. So now they are no more interested in Krishna Buddha, but they want to live like Krishna Buddha. இது கர்ம யோகா பார்ட் 2. இந்த ஸ்டேஜுக்கு வந்தாக்கா you are enlightened. இதுதான் யோக பரம்பரை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, 5 ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் 4, இந்த 5 ஸ்டேஜஸ்ல கர்ம யோகா, ஞான யோகா சப்செட்ஸ் 4 இருக்கும். அதுக்கப்புறம் நடுப்புற ராஜயோகா, ராஜயோகா முடிச்ச பிறகு ஞான யோகா, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல கர்ம யோகா பார்ட் 2. இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்ல கர்ம யோகா பார்ட் 2ல இருக்கிறவங்கனால மட்டும்தான் எந்த ஒரு கர்மம் பண்ணாலுமே ஒரு பியூர் விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்க முடியும். ஓகே, நான் என்ற ஒரு பாவனை இல்லாம அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் செய்யல, என் வழியா நடந்துட்டு இருக்கு, நான் இதுக்கு ஒரு சாட்சி மட்டுமே அப்படின்னு இருப்பாங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த கர்ம யோகா பார்ட் 2ல இருக்கிறவங்க தான் பக்தினா என்னன்ற ஒரு உண்மையான மீனிங் அவங்களுக்கு புரியும். நானும் இல்லை, எனதும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே நான் தான் எல்லாமே என்ற ஒரு ஸ்டேஜ். இது ஃபைனல் ஸ்டேஜஸ் கர்ம யோகா பார்ட் 2. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பட் இது எல்லா ஸ்டேஜஸும் எல்லாரும் போய் தான் ஆகணும், இதுல ஒரு எக்ஸெப்ஷனே கிடையாது. சார் நான் வந்து டைரக்டா கர்ம யோகா பார்ட் 1ல இருந்து கர்ம யோகா பார்ட் 2க்கு போயிட்டுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் முடியாது தம்பி, எல்லா ஸ்டேஜஸும் முடிச்சுட்டு தான் வரணும் நீ. அப்ப நான் இல்யூஷனே இல்லாம வெளியே வந்துட்டு இல்யூஷனுக்கே போகாம நான் டைரக்டா வந்துட்டுமா? அதுவும் முடியாது தம்பி. இல்யூஷன்ல போயிட்டு, அதாவது ஒரு குழி இருக்கும், அந்த குழியில நீ விழுந்து அதுக்கப்புறம் தான் நீ எழுச்சி வரணும். அப்பதான் உனக்கு அந்த குழி இருக்குன்னு தெரியும். ஒரு வாட்டி விழுந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் விழுந்துட்டே இருந்தீனாக்கா அங்க பிரச்சனை. ஓகே, ஒரு வாட்டி இல்யூஷன்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை,
ஆனா வாழ்நாள் பூரா இல்யூஷன்ல, ஜென்ம ஜென்மமா இல்யூஷன்ல இருந்தா அது பிரச்சனை. ஓகே, சோ திஸ் இஸ் யோக பரம்பரா. சோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மங்க சார் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா, ஒரே ஜென்மத்துல முடிக்கலாம், இல்ல ஒரு 50 ஜென்மம் கூட ஆகலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், எல்லாமே உங்களோட ஃப்ரீ வில் தான். உங்களோட சின்சியாரிட்டி உங்களோட டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப எல்லாமே ஒரே ஜென்மத்துல முடிச்சிடலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். இஃப் யூ ஆர் சோ சின்சியர், then of course it's possible. Everything is possible. It all depends on your sincerity. Okay, but normal situations la pathina they take few lifetimes. In the stages la inda varadhukku they take few lifetimes. It's a normal scenario. Okay, but in the illusions in irukku illaya, adula da nariya lifetimes edupanga. ஏன்னா அந்த இல்யூஷன்ஸ்ல இருக்கிறப்ப நிறைய பேட் கர்மாஸும் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்யூஷன்ல இல்லாம மத்தவங்களையும் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை நினைச்சிட்டு மத்தவங்களையும் அதே கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கான கர்மமும் அவங்க ஃபேஸ் பண்ணியாங்க. So but it's a natural evolution. No judgments. It's a natural evolution. Okay, so இதுல மறுபடியும் क्वेश्चंस வர கர்ம யோகா சொன்ன பிறகு கூட क्वेश्चंस கேக்குறாங்க. Okay, there's the old soul belongs to karma yoga part 2 அப்படினு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. old soulனாக்கா you are in any of you are in yoga parampara. old soul, mature soulனாக்கா நீங்க யோக பரம்பரையில you are stepped in. Okay, young soul வரைக்கும் see infant soul and baby soul வந்து தாமசிக், தமோ குணத்துல இருப்பாங்க. infant soulம் baby soulம். young soul வந்து ராஜசிக். மெச்சூர் சோல்ல இருந்தா அவங்க வந்து தாமசிக். ஸோ மெச்சூர் சோல்ல இருந்தா அந்த யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆகும். மெச்சூர் சோல்ல யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓல்டு சோல். அதுக்கப்புறம் ஓல்டு சோல்ல ஃபர்தர் கேட்டகரிஸ் வந்து புத்திக் அண்ட் இன்ஃபைனைட் சோல். ஸோ அந்த இன்ஃபைனைட் சோல் தான் ஃபைனல் கேட்டகரி. ஸோ இந்த இந்த யோக பரம்பரான்றது மெச்சூர் சோல்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கிருஹலட்சுமி மேடம் இன்வைட் பண்ணி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எனக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸா போயிருந்தது கொஸ்டின் ஆன்சர். அதனால நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு லாஸ்ட் டேட் சொல்லிட்டீங்க, அதனால இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். அதனால ராத்திரி லேட் ஆனாலும் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு. இந்த யோகா பரம்பரை உங்களுக்கு ரொம்ப, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கிடைச்சதா? ஆமாங்க சார். ஏற்கனவே நீங்க அதுல ஹிந்தி செஷன்லயும் நடத்திட்டீங்கல்ல சார். ஓகே, அது நீ கேட்டாச்சு. அப்பயே எழுதி வச்சுட்டேன். இது அவரு பத்ரிஜி சாரும் யோக பரம்பரா புக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. அது அப்படியே ஓபன் பண்ணி படிச்சுட்டோம். அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. இந்த யோக பரம்பரா வந்து நான் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்க தெலுங்குல சொன்னாங்கன்னு அருணா மேடம் தமிழ்ல எழுதி பிடிஎஃப் வந்திருந்தது. அது படிச்சிருந்தேன் சார். நல்லாதான் இருந்தது. ஃபுல்லாவே நல்லா. அதனால நீங்க சொல்றது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது படிச்சதுனால இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்பீடா சொன்னாலும் ஈஸியா தான் இருக்குது. ஸ்பீடா சொன்னா நானும் ரொம்ப ஸ்லோவா சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தேன் சார். அது ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறவங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் எழுதுறதுன்னு இருக்கும். நான் நல்லா கேப் விட்டு தான் வச்சிருந்தேன். நீங்க கரெக்டா பார்ட் சொல்ல போறீங்க அப்படின்னு தெரியும். அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி எழுதி வைக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஈஸியா. சொல்லுங்க. இந்த இது சொன்னீங்களா சார், இன்ட்யூஷன் அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கு உள்ள இருந்து வரும் உங்களுக்கே வந்து சாய்ஸஸ் சொன்னீங்களா, ஃப்ரீ வில். ஃப்ரீ வில்னா வந்து சாய்ஸஸ் சொன்னீங்கல்ல சார். ஃப்ரீ வில், எஸ், இட்ஸ் தி சாய்ஸஸ் யூ ஹேவ். ஆமா. இப்ப நான் வந்து தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஏதாவது வீட்டுல ஒரு குழப்பம் பண்றாங்க, படிப்பு எது இல்லைன்னா எந்த வேலை செய்யறது அப்படிலாம் ஏதாவது குழப்பம் பண்ணாங்கன்னா நான் ஒரு மெத்தடு செய்வேன் சார். அது எப்படி அந்த மாதிரியான்னு தெரியல, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப வந்து சீட்ல எழுதி போடுவாங்க இல்லையா, சீட்ல எழுதி போட்டு கடவுள் முன்னாடி எடுக்கிறது, இல்லைன்னா ஒரு குழந்தைய வச்சு எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது மாதிரி மைண்ட்ல நினைச்சுப்பேன். இல்ல நிஜமாவே எழுதி போடுவேன். ஆனா எடுக்க போகும்போது கடவுளே எனக்கு இதான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா நான் அதை சீட்டே பார்க்க மாட்டேன். அதுதான் என்னோட சாய்ஸ், அதுதான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அது ஃப்ரீ வில்லோட கணக்கா அது என்னன்னு எனக்கு தெரியல. அது நீங்க சொல்லும் போது இது வந்து அந்த ஃப்ரீ வில்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதவங்க பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து நான் மெடிடேட்டரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மெடிடேஷனுக்குள்ள வரல,
ஸோ அவங்களுக்கு வந்து மைண்ட் எப்படி எம்டி பண்றதுன்னு தெரியாது. ஸோ ஹார்ட் டிசிஷன், இன்ட்யூஷன்னா என்ன, உங்களோட மனசு எப்படி சொல்லுதோ அதை செய்யறது, அதான சாய்ஸ். ஸோ அதுதான் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ன்றது உங்களோட மனசு என்ன சொல்லுது அது ஃபாலோ பண்றது தான் இன்ட்யூஷன். ஸோ மெடிடேட்டர்ஸ்னால மட்டும்தான் அந்த இன்ட்யூஷன் ரொம்ப கிளியரா அவங்க அப்சர்வ் பண்ண முடியும், கேட்க முடியும். ஏன்னா மைண்ட் எம்டி ஆக தான் நீங்க வந்து உங்க ஹார்ட் என்ன சொல்லுது, உங்க மனசு என்ன சொல்லுது, உங்க உள் மனசு என்ன சொல்லுது, அதை கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எப்போ வரும்னா அந்த மைண்ட் எம்டி பண்றப்பதான் வரும். இல்ல மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தாக்கா அந்த இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நம்மளுக்கு கேட்காது, ஏன்னா மைண்ட் எப்பவுமே டிஸ்டர்ப்டா இருக்கு. ஸோ நான் மெடிடேட்டர்ஸ்க்கு இன்ட்யூஷன் இருக்கும், ஆனா அது ஷார்ப்பா இருக்காது, அவங்களால அது ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தே லெட் இந்த ஏஞ்சல்ஸோ கடவுளோ அவங்க டிசைட் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் போடுற மாதிரி. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நான் மெடிடேட்டர்ஸ்க்கு அது கரெக்ட், பட் மெடிடேட்டர்ஸ்க்கு அது கரெக்ட் கிடையாது. ஓகே சார், அப்படிதான் நான் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள். இப்போ மெடிடேஷன் வந்த பிறகு அது தேவையில்லைன்னு அப்படின்னு தோணுது. ஒரே ஒரு விஷயம் கடைசியா முடிக்க போறோன்றதுனால நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லலாமா? ஒரு நிமிஷம். வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அது உங்க மேலதான். அது வந்து எனக்கு 4 நாள் முன்னாடி ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப தோணுனதை தான் நான் எழுதியே வச்சிருக்கேன். சொல்றேன் சார். அதாவது நான் வந்து இப்ப இந்த கொரோனாவோட சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, எதையாவது ஒண்ணு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பழைய என்னோட கல்யாண பட்டுப்புடவையை பார்த்தேன். அது தெரியும் எல்லாருக்கும், துவைக்காமையே சென்ட் எல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருப்போம். அந்த பிளவுஸ் எடுத்து பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்தது, போட்டு பார்க்கணும்ட்டு. போட்டு பார்த்தேன், கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரே சந்தோஷம். இருங்க, நான் எக்ஸிட், நீங்க ஏதோ கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்க, கனெக்ஷன் எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்படியா சார்? சொல்றேன் சார், உங்க மேலதான் சார். கம்ப்ளைண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஆமா, உங்க மேலதான். அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிடலான்ட்டு இன்னைக்கு லாஸ்ட் டேன்னு. ஒரு 4 நாள் முன்னாடி சார், கொரோனால சும்மா இருக்கமே, அங்க இருக்கிறது அங்க தூக்கி வச்சு, இங்க இருக்க அங்க தூக்கி வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னோட கல்யாண பட்டுப்புடவையை பார்த்தேன். பார்த்துட்டு சரி, இது ஆசையா இருந்தது. சரி, நாங்க துவைக்க மாட்டோம், அப்படியே சென்ட் எல்லாம் அடிச்சு பத்திரமா வச்சிருப்போம். சரி போட்டு பார்ப்போமே அந்த பிளவுஸ் அப்படின்னு போட்டு பார்த்தேன். ஒரு ஃபிளாஷ் அடிச்சு பார்த்தா கரெக்ட் ஆயிடுச்சு. உடனே ஒரே சந்தோஷம். உடனே சாரி எல்லாம் மேல வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு தாட்டு, சரி இப்ப உள்ள ட்ரெஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பீரோவை திறந்து அந்த இப்ப இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டேன். பயங்கர ஷாக். நான் நடக்கிறதுக்கு முன்னாடி என் ட்ரெஸ் நடந்து போய்கிட்டு இருக்கு. அவ்வளவும் லூஸு, எல்லாம் இதாயிடுச்சு, மலப்பாகி போச்சு. அதுவாது 1, 2 பழசு, 33 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெஸ் எனக்கு சரியா போச்சு. இப்ப உள்ள ட்ரெஸ் வந்து போட முடியல. இப்ப எப்பவுமே நமக்கு தோணும் இல்லையா, ஏதாவது பிரச்சனைனா யார் காரணம்னு தேடுறதுக்கு. அப்போ 1.5 மாசம் முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க பாருங்க, இது வெர்ச்சுவல் ரிட்ரீட். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம உள்ள என்டர் ஆனோம். உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ரூல்ஸ் கொடுத்தீங்க, ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஹீப்ருக்கு கொடுத்த மாதிரி மோசஸ். அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ, நாங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு பக்காவா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னு ரெடியா இருந்தோம். என்னெல்லாம் சொன்னீங்க, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இல்லைன்னா ஏன் சாப்பிடணும், அப்புறம் என்ன குடிக்கிறது, எவ்வளவு குடிக்கிறது, என்ன பார்க்கணும், என்ன படிக்கணும், என்ன எழுதணும், என்ன சிந்திக்கணும், எப்ப குளிக்கணும், எப்ப நடக்கணும், நடக்கிறது மட்டும் இல்ல, குளிக்கிறது காஸ்மிக் ஷவர்ல எப்ப குளிக்கணும், தனி தியானம், கூட்டு தியானம், எல்லாத்தையும் சொன்னீங்க. எல்லா டியூனுக்கும் நாங்க ஆடணும். பத்ரிஜி சார் வந்து இந்த மைண்ட் டு மேட்டர்ல சொன்னாரு, பிரபஞ்சத்தோட இதுக்கு அலைன்மெண்ட்டுக்கு நீங்க ஆடுங்க அப்படின்ட்டு. நாங்க எங்க தளபதியோட டியூனுக்கு நாங்க எல்லாரும் அந்த டான்ஸ் ஆடினோம். ரொம்ப நல்லா போச்சு. 21 நாள் நினைச்சோம், திருப்பி 21 நாள் நீங்க விடக்கூடாது, அவர் சொல்லிட்டாரு, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்ட்டு. இப்பதான் தெரிஞ்சது அதனோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப இத வந்து நாங்க இந்த ட்ரெஸ்ஸிங்ல இப்ப சரி பண்றத பார்க்கும் போது வருத்தமா படுறதா இல்ல கோவப்படுறதா உங்க மேல, வஞ்ச புகழ்ச்சி அணி சார். தமிழ்ல இது சொல்றதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணிம்பாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதே போல எங்களோட உடலையும் உள்ளத்தையும் அழகா, இளமையா, வலிமையா ஆக்குனதுக்கு சந்தோஷப்படுறதா. இப்ப என்னோட கம்ப்ளைண்ட் அதான் சார். அதை ஃபைல் பண்ணிட்டேன் நானு. இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்க மேடம். இது வந்து அந்த ரிட்ரீட்ல இருக்கவங்க அத்தனை பேர் இதுல வந்திருப்பாங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து சொல்ல முடியல, அவங்க சார்பா சேர்ந்து நானே சொல்றேன். எல்லாருக்கும் பிராக்டிக்கலா இந்த பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு காரணம் நீங்க தான். எங்களோட சாப்பாட்டு விஷயத்தையும் மாத்திருக்கீங்க, யோசிக்கிறதையும் மாத்திருக்கீங்க. லைஃப ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்து, கொரோனாவும் வச்சு நாங்களும் ஆச்சு, நாங்க வாட்டுக்கு இருந்தோம். நீங்க என்னத்தையே மாத்தி இந்த வழியில கொண்டு வந்திருக்கீங்க. இத கண்டிப்பா லாஸ்ட் டே சொல்லணும்னு நினைச்சேன் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து வேற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, நான் வந்து வெளியூர்ல, இந்த யூரோப்ல, இந்த அதுக்கப்புறம் யூஎஸ்ல, நார்த் அமெரிக்கால எல்லாம் டீச் பண்றப்போ, இந்த மாதிரி ரிட்ரீட்ஸ் எல்லாம் பண்றப்போ, இந்த ரிட்ரீட் அட்டென்ட் பண்ணவங்க வந்து வேற மாதிரி கம்ப்ளைண்டா சொன்னாங்க.
என்ன மாதிரி கம்ப்ளைண்டானாக்கா, உங்களை மீட் பண்ற வரைக்கும் நாங்க நல்லா தான் வாழ்ந்தோம் புருஷன் பொண்டாட்டியா. உங்களை மீட் பண்ணி இந்த கர்மா கிளாஸஸ், சக்ரா கிளாஸஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் மெடிடேஷன் பண்றப்போ அப்பதான் புரியுது எனக்கு இந்த வைஃப் செட் ஆகாது. நான் இப்போ டிவோர்ஸ் பண்றதா இல்ல நான் வந்து சேர்ந்து வாழ்றதா. இதே கம்ப்ளைண்ட் எங்க வைஃப் கூட. நான் வந்து மெடிடேஷன் வராதுக்கு முன்னாடி சிவனேன்ட்டு கிளப் பார்ட்டின்னு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க தான் என்னோட சோல்மேட்னு நினைச்சிட்டு இருந்தேன். மெடிடேஷனுக்குள்ள வந்த பிறகுதான் இந்த ஆளுக்கு ஆகாது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. சோ அதுக்கு கம்பேர் பண்ணாக்க உங்க கம்ப்ளைண்ட் ரொம்ப சின்னது தானே. தேங்க்யூ சார். கண்டிப்பா இன்னொரு இது எதிர்பார்க்கிறோம் சார். சக்ராஸ்க்கு வாங்க சார். கண்டிப்பா சக்ராஸ்க்கு ஒரு கிளாஸ். ஓகே. பட் அந்த கம்ப்ளைண்ட் கூட அவங்க வந்து என்ன சொல்றது, அதனால அவங்க வருத்தப்படாம ஓகே எல்லாமே நன்மைக்கே என்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லயும் சேலஞ்சஸ் இருக்கும். பட் அதையும் மீறி நம்ம எடுத்துட்டு போனோம், எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரெல்லாம் அந்த பார்ட்னர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணாமோ அவங்க எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் குடும்பத்தோட தியானத்துக்கு வந்து அவங்க இப்ப மெடிடேஷன் எல்லாம் டீச் பண்றாங்க கூட. சோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே நன்மையிலேயே முடியும். தேங்க்யூ சார். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. ஸோ ஃபைனலா நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 days ஆல்மோஸ்ட் 60 days ஆயிடுச்சு. ஜெயக்குமார் சார் வந்து 100 days வேணும்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் 2-3 நாள் முன்னாடி யோசிக்கிறப்போ ஏற்கனவே 60 நம்மளுக்கு தாண்டின மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 22, அதுக்கப்புறம் 22, இப்போ ஒரு 15, ஆல்மோஸ்ட் 60 கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அடுத்த கமிட்மெண்ட் நம்மளுக்கு 40 தான், 100 இல்ல அப்படின்னு நம்ம நிம்மதியா போச்சு எனக்கு. ஓகே. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் கேப் எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள், டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட். நான் வந்து கண்டினியூஸா கிளாஸஸ் சொல்லலாம், பட் வந்து அந்த டிபெண்டன்சின்றது எனக்கு பிடிக்காது. நான் வந்து என்னோட தர்மம் பண்ணணும். ஓகே, ஐ கேனாட் மேக் யூ டிபெண்டன்ட். ஸோ ஓகே, எவ்ரிடே கிளாஸஸ் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்கு. பட் ஐ வாண்ட் யூ டு பி த மாஸ்டர்ஸ். இண்டிவிஜுவலா மெடிடேஷன் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் படிங்க, யார் மேல டிபெண்டன்சி வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. பிளைண்டா எதுவும் பிலீவ் பண்ணாதீங்க. இல்யூஷன்ஸ்ல இருக்காம more and more you experiment, more and more you come out of the illusions. எதுவும் ஸ்பெஷல்னு நினைக்காதீங்க. அந்த இல்யூஷன்ன்றது ஒரு ஸ்பெஷல். எனக்கு ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் வந்துச்சு, எனக்கு அந்த ஏஞ்சல் தெரிஞ்சாங்க, நான் வந்து எனக்கு இந்த கிஃப்ட் இருக்கு, நான் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன், நான் எனக்கு வந்து மத்தவங்க கர்மாலாம் நான் எடுக்க முடியும், நான் ஒரு ஸ்பெஷல் என்ற ஃபீலிங் தான் ஸ்பிரிச்சுவல் இல்யூஷன். அந்த ஸ்பெஷல் என்ற ஃபீலிங் இல்லாம we are all the same. எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்க தான். ஸோ we are all the same. அதுல ஒன்னு ஜாஸ்தி ஒன்னு கம்மி எல்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் அ மாஸ்டர். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே என்லைட் ஆகணும். அதுதான் தட் இஸ் த நேச்சர், தட் இஸ் த வாட் இஸ் எவல்யூஷன். ராவணா இருந்தவன் ஒருத்தருமே ராமனா மாறிதான் ஆகணும். ராமனா இருக்கிறவன் ஒரு காலத்துல ராமனா வாழ்ந்தவன் தான். ஸோ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, ரிலேஷன்ஷிப்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம, அக்செப்டன்ஸ், எல்லா சேலஞ்சஸ்லயும் அக்செப்டன்ஸ், எல்லாமே நன்மைக்கு அப்படின்ட்டு உங்களோட எவல்யூஷனை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன கத்துக்கணும், நான் எப்படி ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்கணும், அது மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, பி எ லைட் அன்டு யுவர்செல்ஃப். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட், சீக் ye the kingdom of God first and all else will be added unto it. Okay, and the kingdom of God is within. இதுதான் அப்போது இப்போவோ. ஸோ எல்லா மாஸ்டர்ஸ் சொன்னதும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ we have to implement it. ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி we have to make ourselves a master. ஓகே, அதுக்காக அந்த டிபெண்டன்சி எடுத்துணுன்றதுக்காக தான் இந்த கேப் நான் ஃபியூ மந்த்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கெல்லாம் மெடிடேஷன் டீச்சர்ஸ் ஆகி நீங்க வந்து கர்மயோகா பார்ட் 2ல இல்யூஷன்ஸ் இல்லாம ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி அ பர்ஃபெக்ட் டீச்சர். ஓகே, எந்த ஒரு டிபெண்டன்சி வேணா, யாரையும் ஒரு பெடஸ்டல் எடுத்து வைக்காதீங்க. ஓகே, இவங்க என்னோட குரு அப்படின்ற இப்போ வந்து ஒரு நீங்க அந்த குருன்ற வேர்டை வந்து நீங்க எக்ஸ்பர்ட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு பிசிக்ஸ் கத்துக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கெமிஸ்ட்ரி கத்துக்கிறீங்க, மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு மேத்தமெட்டிக்ஸ் கத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு மெடிடேஷன் கத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். சோ உங்களுக்கு அந்த பக்தின்றது மனசுல இருந்தா போறோம். பெடஸ்டல்ல கொண்டு வைக்காதீங்க. யாருமே இவங்க தான் எங்க குரு, இவங்கனாலதான் இதாச்சு, அவங்கனாலதான் இதாச்சு அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா தென் யூ ஆர் ஆல்வேஸ் எ டிசைபிள். நீங்க கர்மயோகா பார்ட் 2ல இருக்கவே முடியாது. ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல எப்படி இருப்பீங்க? நான் வேற என் குரு வேற அப்படின்ற நீங்க வந்து குருவை ஒரு பெடஸ்டல்ல வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் இல்லை. அதுக்குதான் தேர்ட் ஐன்றது ஒரு இல்யூஷன், கிரேட்டர் இல்யூஷன். எதுக்கு தேர்ட் ஐ ஒரு கிரேட்டர் இல்யூஷன்னாக்கா நீங்க பாக்குறது தேர்ட் ஐல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வரும்.
உங்களுக்கு புத்தர் வருவாங்க, ஜீசஸ் வருவாங்க, மாவதார் பாபாஜி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஆனா நீங்க பாக்குறீங்க இன்னொருத்தர there is a seer and there is something to be seen. செப்பரேஷன் தானங்க. பாபாஜியும் நீயும் ஒன்னா இல்ல. பாபாஜி தனியா தெரியுறாங்க, நீங்க தனியா தெரியுறீங்க. So there is separation. So அந்த செப்பரேஷன் இருக்கிறப்ப you are not in oneness. அந்த onenessல இருக்கிறப்ப you are not in truth. You are in illusion. Separation is an illusion. So நீங்க எப்போ ஒரு குருவை நீங்க ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறீங்களோ அப்ப you are in an illusion. ஓகே. சோ குரு மேல பக்தி மனசுல இருக்கட்டும். ஓகே, அந்த டீச்சர் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அந்த அந்த பக்தி பாவனை, அந்த கிராட்டிடியூட் மனசுல இருக்கட்டும். பட் அந்த டீச்சர் என்னோட ஜாஸ்தி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னாக்கா யூ ஆர் இன் இல்யூஷன். ஓகே. சோ ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொன்னார் ஸ்டேட்மெண்ட். ஒருத்தவங்க வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாக்கா, ஐ ஆம் த சன். அவங்க 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ ஆம் த சன் ஆஃப் காட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், யூ அண்ட் மீ ஆர் த சேம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். யூ அண்ட் மீ ஆர் த சேம். The third statement, you can do far better things than me. That is the third ultimate statement. You can do far better things than me. Anybody can do anything better than anybody. That is the ultimate truth of the whole of the creation. So நீங்க ஒரு குருவை பெடஸ்டல்ல வைக்கிறப்ப என்ன ஆகும்னாக்கா, you are in illusion because you think that is ultimate. நீங்க எப்பவுமே ஒரு அடி கீழே தான் இருப்பீங்க. அப்படி இல்லாம எந்த ஒரு டீச்சருக்குமே, இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க, எந்த ஒரு டீச்சருக்குமே தன் ஸ்டூடெண்ட் தன்னை விட ஒரு வசந்த ஸ்திதியில ஒரு நிலையில இருந்தாதான் அந்த டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே. சோ அந்த மாதிரி the real spirituality is to be in oneness consciousness. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த பிஎஸ்எஸ்எம்க்கும் மற்ற ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அந்த பியூட்டி என்னன்னாக்கா, இந்த பிஎஸ்எஸ்எம்ல there is no guru, no disciple. Everybody is a friend. அதை நீங்க பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றப்பதான் நீங்க ஒரு மாஸ்டர். தியரிட்டிக்கலா எல்லாருக்கும் தெரியும், ஆனா குரு வந்தா குருஜி குருஜி அப்படின்பீங்க. தட் இஸ் நாட் ரைட். குரு மேல பக்தி இருக்கட்டும், ஆனா குருவை பெடஸ்டல்ல வைக்காதீங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாபாஜி மேல பக்தி இருக்கட்டும், ஆனா பாபாஜி உங்களை விட்டு தனியா பார்க்காதீங்க. பாபாஜி உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஜீசஸ் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. கிருஷ்ணா உங்களுக்குள்ளதான் இருக்காரு. எல்லா ஏஞ்சல்ஸும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் இல்லாம அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்பதான் யூ ஆர் என்லைட்டன்ட். Okay. Okay, masters. This is the final message. Appo Deepo Bhava. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.